ஹே காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா கர்நாடகாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கோபால்சாமி ஹில்ஸ் அங்கே தான் போக போகிறோம். ஸோ போகிற வழியில் நிறையா என்னென்னலாம் பார்த்தோம், யாரை மீட் பண்ணோம், ஸோ நிறையா ஃபன்னான மூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் கூடலூர் வந்து தொரப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து முதுமலை டைகர் ரிசர்வ் வழியாக என்டர் ஆகணும். போகும்போது ஒரு செம ஃபீலுங்க. அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகும்போது அப்படியே ஒரு மைல்டாக ஒரு எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் நிறைய மிருகங்களையும் எங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு அந்த இடத்துல. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆனோம். வெல்கம் டு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். அப்போ தான் வந்தார் விநாயக் மாதிரி, பின்னாடியே வந்தார் நம்ம டிவைஜி. ஆக்சுவலாக இவரும் ஒரு விளாகர் தான். ஸோ இவர் தான் அந்த இடத்த நமக்கு சஜஸ்ட் பண்ணது. ஸோ அவர் கூட நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆளுக்கு ஏதோ அவசர வேலை போல், வந்ததும் தெரில போனதும் தெரில, அப்படியே போயிட்டார். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் ரூட் இங்கே வந்து நின்னா இங்கேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணால் தான் நம்ம கோபால்சாமி ஹில்ஸுக்கு போக முடியும். ஸோ இங்கேருந்து நாங்கள் லெஃப்ட் எடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஏரியா அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே அப்படியே அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிகிட்ருந்தாங்க. ரோட்டில் அப்படியே நிறையா மாடுங்கள்லாம் போயிட்டுருந்துச்சு. பார்க்கவே அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ்நாடு கேரளா எல்லைக்கு பக்கத்தில் கர்நாடகா மாநிலத்தில் இந்த கோபால்சாமி பேட்டா அமைஞ்சிருக்கு. இந்த ஹில் வந்து கர்நாடகா மாநிலத்தில் சாம்ராஜநகர் டிஸ்ட்ரிக்டில் குண்டல்பேட் தாலுக்கில் லொக்கேட் ஆகிருக்கு. பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த பிளேஸை நீங்கள் 21 கிலோமீட்டரில் இங்கே ரீச் பண்ணிடலாம். நீங்கள் ஊட்டியிலேருந்து வரீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸில் இங்கே ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் மைசூர்லேருந்து 78 கிலோமீட்டர்ஸ்லேயும் பெங்களூர்லேருந்து 220 கிலோமீட்டர்ஸ்லேயும் இங்கே ரீச் பண்ணிடலாம். ரொம்பவே அழகான இந்த மலை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 4770 அடி உயரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கு பக்கத்தில் இருக்கிற மலையிலே உயரமான மலையே இதுதான். காய்ஸ், நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு முடித்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கோபாலசாமி ஹில்ஸுக்கு போகிற வழியில் ஒரு லாங் வே. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அப்படியே நின்றுட்டேன். ஸோ நம்ம கூட வந்து டிவைஜ் விலாகர் வந்து வந்திருக்காரு. அவரோட பைக்கு தான் இது. ஸோ அவரும் நம்ம கூட விலாக் எடுத்துகிட்ருக்காரு. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சா, அந்த பக்கம் ஃபுல்லாக ஹில்ஸு, இந்த பக்கமும் ஃபுல்லாக ஹில்ஸு. ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே ஹில்ஸ் தான். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வே, ஒரு லாங் வே, செம்மையாக ஒரு ஹைவே. நல்லாயிருக்கு இந்த இடம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குளம் மாதிரி ஏரியோ ஏதோ இருக்குது. டைம் வந்து ஒரு 10 o'clock இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. அந்த சைட்லேருந்து வந்துட்டு இந்த சைடு வரும்போது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே இப்போ ஹில்ஸ் போயிட்டு கோபாலசாமி ஹில்ஸ் போயிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். காய்ஸ், நம்ம இப்போ தான் இந்த இடத்துல நம்ம நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கோபாலசாமி ஹில்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து போயிட்டு வந்து இதுவரை தான் நம்ம பைக் போவோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பஸ்ஸில் போகணும் போல இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 30 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே எவ்வளோ வரும்னு தெரியல. நான் போயிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். இந்த சைடு எப்படின்னா நம்ம ஊட்டிலேருந்து குன்னூர் முடித்து நம்ம கீழே இறங்குவோம்ல கோயம்புத்தூர். ஸோ அதே மாதிரி ஃபீல் தான் இந்த பக்கமும் இருக்குது. நம்ம அந்த இடம் ஃபுல்லாக வந்து மழை தான். இந்த சைடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மட்டமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து மோஸ்ட்டாக வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா இடத்துலையும். இந்த மலை ஃபுல்லாகவே அனிமல்ஸ் நிறைய இருக்கனால நம்ம வெஹிக்கல்ஸ் எல்லாமே கீழேயே பார்க் பண்ணிடணும். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஹில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல இருந்து நம்ம ஹில் ஸ்டார்ட் ஆகுது. அதான் ஹெல்மெட் போடணுமா? நம்ம ஊர் மச்சான். அப்படியா? நம்மளே காணோம். போயிட்டாப்ல டிவைஜி ரெடிக்கு வந்து ரெடி எடுத்துட்டாப்ல. சீக்கிரம் வந்து பறந்து வந்தாப்புல பைக்கில். எங்கே போட்டீங்க வண்டியை? காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி இங்கே லைனில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து கீழே இருக்குது. கீழே வரும்போது வந்து
பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸுன்னு ஒன்று வருது. ஸோ அது வழியாக வந்துட்டு நம்ம பார்க் பண்ணுறதா இருந்தால் வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். பைக் பார்க்கிங் வந்து பின்னாடி பேக்கில் இருக்குது. அண்ட் இங்கேயுமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வழியாக தான் நம்ம போகணும். இங்கே அங்கே தான் பஸ் இருக்குது. ஸோ க்யூ வந்து இவ்வளோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நானும் டிவைச்சும் க்யூவில் நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்களா சைக்கிள் செட் ஆகாதுன்ட்டான். பைக் ஐ வில் பை பைக். Don't worry, okay. வரும்போது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணாப்ல. ஸோ டெல் அவர் வியூவர்ஸ் அபவுட் திஸ் பிளேஸ். அவருக்கு இங்கிலீஷே தெரியாதாங்க. இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. கைஸ் லைன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய லைன். இங்கேருந்து வந்து அது வரை இருக்குது. ஸோ நாங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கோம். இங்கே வரணும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் வெல்கம் யூ. ஸோ இது வரணும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒரு 7 o'clock கிளம்புனோமா. இங்கே வந்து வரும்போது ஒரு 11 o'clock இருந்துச்சு. ஸோ மேலே போயிட்டு எத்தனை மணிக்கு வரும்னு தெரில. மத்தியானம் ஃபுட்டு மேலே தான் எடுக்கணும். இப்போ இந்த பஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து கீழே வந்துட்டு யூட்டர்ன் போட்டு ஸோ இதில் இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். அங்கே போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே போகிறதுக்கு பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அப் அண்ட் டவுன். ஸோ நாங்கள் வந்து போன டைம் வந்து சரியான ரஷ்ஷு. நாங்கள் வெயிட் பண்ணி தான் மேலே போக ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த ஒரு கோவிலுக்கு தான் இவங்க எல்லாமே வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது நாங்கள் மேலே போய் தான் அதோட ரியல் ஒர்த் எங்களுக்கு தெரிஞ்சுது. கைஸ் இப்போ தான் நம்ம கீழேருந்து மேலே வந்தோம். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். கோவில் தான். விளாக் చెప్పలే ஆனால் இந்த கிளைமேட் வந்து நம்ம ஊட்டி கிளைமேட் அதே மாதிரி தான் இருக்கு. கேமரா யூஸ் பண்ணாமல் விட மாட்டேன். இல்லை கூட்டத்தில் சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துறாங்க. நம்மளுக்கு அடிக்கிற காத்துக்கு சாமியை பார்த்துட்டு போயிருந்தா பணம் போட்டு சாமி பார்த்துட்டு போயிடும். நீ வேணா சாமியை பார்த்துட்டு வாங்க. நீ எங்கே போகிற நின்றுருக்கோம் இங்கே. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30லேருந்து ஈவினிங் 4 PM வரை இருக்கும். ஃபஸ்ட்டு பஸ் பார்த்தீங்கன்னா 8:30க்கு எடுப்பாங்க மார்னிங். நீங்கள் போயிட்டு அதே பஸ்ஸில் தான் வரணும்னு இல்லை. நீங்கள் அங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணுற டைமிங் கூட நீங்கள் வரலாம் ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் ஏறி. நம்ம கோயில் சாப்பாடா? நம்ம கோயில் சாப்பாடு இல்லை மச்சான். அந்த இதில் பார்த்தோம்ல இது ஆமாம் ரைட்டு தான் மச்சான். யானை இங்கேயும் வரப்பட வைக்கூடா. அந்த இதில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் சாணி கிடக்கு. செம்மையாக இருக்குல்ல கைஸ். ஆனால் இங்கே வந்து இது போட்டிருக்காங்க, உள்ளே என்ட்ரு ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக காடு தான். போனால் ஏதாச்சும் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஈவினிங் 4 வரை தான் அங்கே இருக்க முடியும். அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. ஏன்னா இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஃபுல்லாமே அனிமல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கனால அங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் மேலே தங்கிறதுக்கும் இடமெல்லாம் இல்லை. ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் இருக்குது. இந்த கோவில் வந்து 1315ஆம் ஆண்டு ஹொய்சல சகாப்தத்தில் கட்டப்பட்டது. சோழ பல்லாள மன்னர்களால் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது. அப்புறம் மைசூர் மன்னர்களாக இருந்த உடையார் வம்சத்திலிருந்து தான் இந்த கோவில் வந்து மேம்படுத்தி கட்டப்பட்டது. இங்கே விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜூலை டு பிப்ரவரி. ஆனால் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சம்மரில் வந்தாலுமே கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்கும். நாங்கள் போனோம், ஆனால் உள்ளே எங்களால் போக முடியல. கடைசி வரைக்குமே போக முடியல. ஏன்னா செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ் வந்து. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஆள் அதிகம். ஸோ அதனால் உள்ளே போகல. அப்படியே மேலோட்டமாக வெளியே மட்டும் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த வியூ. கோயிலேருந்து இறங்கி வந்துட்டு ஏறிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது வியூ. இங்கே வந்து ஒரு குளம் கூட இருக்குது.
அண்ட் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், அங்கே நிறையா மான்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வர்றவங்க எல்லாமே மெயின்லி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அண்ட் வீடியோஸ் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல நின்று தான் நிறைய பேர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒரு ஃபுல்லாக வந்து பழைய கல்லில் தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அந்த கோயில். காய்ஸ் இங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, பொங்கலும் அண்ட் ரைஸும் கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது, உண்மையாலுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக தயிர் சாதம். பொங்கல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், சாம்பார் சாதம் சரிதான். உண்மையாலுமே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வேறு லெவலில் இருக்குங்க. கிளைமேட்டு நைஸு பாருங்க. இந்த மிஸ்டிக் க்ளவுடையும் நம்மளை கிராஸ் பண்ணி வர தொடங்கிடுச்சு. நம்ம இப்போ தான் காமிச்சே வியூ வேறு லெவலில் தெரிஞ்சிச்சு கீழே. இப்போ பார்த்தா இந்த க்ளவுடு நம்மளை கிராஸ் பண்ண தொடங்கிடுச்சு. நம்ம இந்த இடம்லாம் பாருங்கள், அந்த அளவுக்கு க்ளவுடாக இருக்குது, வேறு லெவலுங்க. நான் கொஞ்சம் முன்னாடி தான் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன். தயிர் சாதம் சாம்பார் சாதம் அது கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு குறைய சொல்ல வேணாம், சூப்பராக இருந்தது சாப்பாடு. நாங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே ஜீப் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. பர் பர்சனுக்கு 600 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. மழை வருது டிவைஜி, மழை பெய்யுது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்லா இருக்கு. பட்டு ரெயின் இப்போ தான் அப்படியே தூரிட்டு இருக்கு லைட்டாக. முதல்ல ஃபோட்டோ எடுக்க போகணுன்னு போனார், ஆனால் பயங்கரமாக பப்ளிக் வந்துட்டாங்க, எடுக்கவே இல்லை. லைட்டாக சாரலாக தான் இருக்கு. டெம்பரேச்சர்லாம் கம்மியாகுது உடம்புல. செம்ம கூட்டம் கைஸ். பஸ்ஸு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஒரு பஸ்ஸு முடிஞ்சு ஆனால் இன்னொரு பஸ்ஸு வந்துகிட்டே இருக்குது. ஆள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த இடம் வந்து நல்லாருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த கிளைமேட் வந்து இப்போ வந்து ஊட்டி மாதிரி தான் இருக்குது. நமக்கு நாங்கள் வரும்போது இந்த அளவுக்கு மிஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஃபுல் மிஸ்ட் ஆகிடுச்சுங்க இடம். சுற்றி மலை அண்ட் சென்டரில் இந்த கோயில் செமையாகவே இருக்குது. ஸோ இங்கே தேர் கூட இருக்குது. ஸோ கோயிலெலாம் பார்த்து முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது சார் அந்த இடம்லாம். பஸ் ஸ்டாண்ட் வந்து வேறு லெவலில் சொல்லலாம், நல்லா இருக்குது. நாங்கள் வந்து ஏறி வரும்போது ஸ்டாண்டிங் பண்ணி தான் வந்தோம், ஆனால் வந்து நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்துருந்தோம். எப்படியோ போயிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் லாங் இல்லை, ஒரு 70 எத்தனை கிலோமீட்டர் தான் 70 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்து 140 கிலோமீட்டர் வந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து. ஸோ நீங்களும் போனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. கீழே இருக்கும், மேலே போயிட்டு ஒரு கிளைமேட்டு வந்து டக்குன்னு மாறிடுச்சு. மேலே நல்ல சில்னஸாக நல்ல ஒரு கிளைமேட் இருந்துச்சு. அண்ட் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட்
நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஒரு நல்ல விழாக்கில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.